மகளே ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கணும் அப்படின்னா இப்போ 200cc அட்வென்ச்சர் பைக்ஸ் வாங்குறத விட 300cc தான் நிறைய வாங்குறாங்க. 300cc ஒரு லெஜெண்டரி அட்வென்ச்சர் பைக்னு சொல்லி எஸ்டி அட்வென்ச்சரை சொல்லலாம். பாஸே அப்ப ஆர்டிஎக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க என்னன்னா சொல்லுவீங்க? ஆர்டிஎக்ஸ் இருக்கும்போது நீங்க எஸ்டி வந்து ஒரு அட்வென்ச்சர், அது லெஜெண்டரி அட்வென்ச்சர்னு சொல்லவே கூடாது. நீ ஒரு டூரர் எடுத்துட்டு வந்து அட்வென்ச்சர் சொல்லும் போது நான் ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக் எடுத்துட்டு வந்து அட்வென்ச்சர் சொல்லக்கூடாதா? வி ஆர் born as legendary. வி மேட் அஸ் லெஜெண்டரின்னு சொல்லலாம். 2.5 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் பிரைஸுக்கு நம்ம ஆர்டிஎக்ஸ் தான் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபீச்சரை இருங்க நீங்களா வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படி இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வீடியோ முடியும் போது தான் வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு தெரியணும். எஸ்டி அட்வென்ச்சரா இல்ல ஆர்டிஎக்ஸா அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். கண்டிப்பா பாக்குறோம். டிவிஎஸ் செஞ்ச ஒரு செய்கனா அது ஆர்டிஎக்ஸ் தான் சொல்லலாம். இந்த பைக்கை கொண்டு போயிட்டு நான் ரோட்ல ஒரு ஃபாரின் பைக்குன்னு யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். அன்டில் நான் இது டிவிஎஸ் பைக்குன்னு சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஓரா போங்க செய்கையா நாங்க செய்யறோம் பாருங்க. செய்க முன்னாடி வாங்க வரிசையா செய்யறவங்கள. டிசைன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎக்ஸ் முன்னாடி பார்க்க ஒரு பேர்டு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அதோட ஐஸ் எல்லாமே வந்து அப்படியே ஷார்ப்பரா பார்க்கவே வந்து அக்ரெசிவான ஒரு லுக்ல இருக்கு. சரி அட்வென்ச்சர்ன்ட்டு அட்வென்ச்சர் ஃபெண்டர் போது நீங்க எது கம்பேரிசனுக்கு வந்தீங்க போது? ப்ரோ இது அட்வென்ச்சர் டூரர். அப்போ இது அட்வென்ச்சரே இல்லைன்றீங்க. இது ப்ராப்பர் அட்வென்ச்சர். ப்ராப்பர் அட்வென்ச்சர்னா இந்த மாதிரி ரோட்லயும் ஓடணும், அந்த மாதிரி ரோட்லயும் ஓடணும். ஓகே நாங்களும் ஓட்டுவோமே. சரி ஓட்டுங்க. ஓட்டுறதுக்கு தகுந்த என்ன இருக்குன்றதான் பேசணும். சொல்லுங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் அட்வென்ச்சர் பைக்ஸ் நீங்க எதுக்காக வாங்குவீங்க? நான் ஒரு லாங் டிரைவ் போறேன், டெரெயின்ஸ்லாம் ஓட்டுவேன். லாங் டிரைவ் போறதுலாம் எதுல போவீங்க? ஹைவேஸ்ல தான் போவோம். ஹைவேஸ்ல போறதுக்காக நாங்க உருவாக்குன ஒரு அட்வென்ச்சர். இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ற பாயிண்ட் மாதிரியா இருக்குல்ல. ஹைவேல போய் தான் நாங்க லாங் டிரைவ் போய் அப்புறம் ஆஃப் ரோடு போவோமா? நாங்க நினைச்சா இப்பயே இப்படி போவோமே காட்டுக்குள்ள. இப்ப இங்க மட்டும் தான் போக முடியும், ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. அது ரொம்ப தூரம் போக முடியுமா முடியாதுன்றத சொல்ல வந்திருக்கேன். நான் இப்ப ஃப்ரெண்ட்ல பாருங்க அட்வென்ச்சர் ஃபெண்டர் ப்ராப்பரான ஒரு ஃபெண்டர் இருக்கா? ஓகே நம்மட்ட ஃபெண்டர் இல்ல, நல்லா மஸ்குலரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்களா? இப்ப புது ஹெட்லாம் இப்ப பாருங்க. ஓகே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். நல்லா தான் இருக்கு. ரவுண்டா கொடுத்திருக்கீங்க. நாங்களும் எல்இடிஸ் தான். எல்இடி தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஆனா பிரைட்னஸ்னு பார்த்தோம்னா பிரைட்னஸ்ன்றது நம்ம ரெண்டு பேருமே பேசக்கூடாது. அப்படியே விண்ட்ஷீல்டுக்கு போயிடும். சரி ஓகே விண்ட்ஷீல்ட பாருங்க. சரி நாங்களும் விண்ட்ஷீல்டு ஆர்டிஎக்ஸ்ல வந்து அட்ஜஸ்டபிள். இந்த வேரியன்ட்ல இல்ல, டாப் வேரியன்ட்ல அட்ஜஸ்டபிள். எங்கதுல ஃபிக்ஸட் தான். பட் எங்களுக்கு போதுமானது. ஓகே நீங்க நீங்க தான் சொல்றீங்க ஹைவேல அதிகமாக ஓட்ட போனா ஹைவேல ஓட்டுவோம். ஹைவேல ஓட்டுற தகுந்த விண்ட்ஷீல்டு தான் இது. ஓகே நீங்க நல்லா பாருங்க. அட்வென்ச்சர் ஃபெண்டர் இல்லாம அந்த பைக் வந்து எவ்வளவு பிரசன்ஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பைக் அட்வென்ச்சர் ஃபெண்டரோட எவ்வளவு பிரசன்ஸ்ஃபுல்லா இருக்குன்றத பாருங்க. அது எவ்வளவு லாங்கான நீங்க வந்து ஆஃப் ரோடர்னு சொல்லணும். ஆஃப் ரோடர்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் வந்து கடைசியா கன்க்ளூட் பண்றேன். ஃப்ரண்ட்ல பாருங்க எவ்வளவு லாங்கான டியூப். ஓகே டெலஸ்கோபிக் ஃபோர்க். நாங்க யூஎஸ்டி எது வந்து லாங் டர்மா உழைக்குன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்டி தான் உழைக்கும். அது ஒரு மாடர்னான ஹார்ட்வேர், காஸ்ட்லி ஹார்ட்வேர். ஓகே இது ஈஸி டு ரீப்ளேஸ், காஸ்ட் எஃபெக்டிவான சாய்ஸ் இல்லையா? 2 லட்ச ரூபா கொடுக்குறோம். 2 லட்ச ரூபா தான் ரெண்டு பைக்குமே. அதுக்கு நான் யூஎஸ்டி கொடுக்குறேன். நாங்க லெஜெண்டரி பிராண்டுங்க. லெஜெண்டரியான பிராண்டுக்காக காசு எல்லாம் கொடுக்க முடியாது. உள்ள இருக்க அப்ளிகேஷனுக்கு தான் நாங்க காசு கொடுப்போம். சரி அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கோ. ஃப்ரண்ட்ல நான் சொன்னேன் இது அட்வென்ச்சர் பைக்னு. 21 inches ஸ்போக் வீல். ஓகே வந்து 19 inches அலாய் வீல்ஸ் கொடுக்குறோம். அதாவது நீங்க வந்து என்ன ஆஃப் ரோடர், நீங்க ஆஃப் ரோடர்ல முள்ளு இதெல்லாம் இருக்கும், குத்துச்சுன்னா பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆகாது. டயரை கொடுத்து வச்சிருக்கீங்க. மல்டி பர்பஸ் டயர் ப்ரோ இது. டியூப் டயர் அது. இன்னும் பழைய காலத்திலேயே டெலஸ்கோபிக் டியூப் டயர், ஸ்போக் வீல். ஆஃப் ரோட் லவர்ஸ்க்கு இந்த ஸ்போக் வீல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். சரி நீங்க ஆஃப் ரோடர்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் வந்து இன்னும் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும். அதே மாதிரி ரெண்டு பைக்ஸ்லுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுக்குறாங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் மாடர்ன் டேஸ்ல இருக்கு. அது கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைல்ல ரவுண்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ் ஏன்னா ரெட்ரோ பைக்லையா அப்படிதான் இருக்கும். சரி வாங்க சைடில் வாங்க. சைடில் தான் ஆர்டிஎக்ஸோட லுக் இருக்குதுன்னே சொல்லலாம். பைக்கோட ரெசன்ஸை பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக தான் இருக்கும். பெருசாக தானே இருக்கு. ஆமாம் இங்கே பாருங்க எங்கேயே வந்து எவ்வளோ சட்டிலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கு. பைக் பார்க்க பெருசாக இருக்காது. ஸ்கெலிட்டன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பைக் பார்க்க பெருசாக இருக்காது. பட் ஒரு பெரிய பைக் மாதிரி இருக்கும். உட்காந்து ஓட்டும் போது பெரிய பைக் மாதிரி இருக்கும். உட்காரும் போது ஓட்ட ஆரம்பிச்சோன்னா குழந்தை மாதிரி இருக்கும். உங்கள் பைக் பார்க்கும் போதும் பெருசாக இருக்கு, ஓட்டும் போதும் பெருசாக இருக்கு. இல்லை ப்ரோ, பார்க்க தான் நம்ம பையன் பெருசாக இருப்பான். ஆனா நம்ம பையன் ஹைவேஸ்ல ஹேண்ட்லிங் வந்துட்டா இவனை அடிச்சுக்க முடியாது. யாரு ஹேண்ட்லிங்? இந்த பைக்ல ஹேண்ட்லிங் இல்லையா? நான் ஓட்டின வரைக்கும் சொல்றேன். இந்த பைக் மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போஸ்டர் நீ எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது அட்வென்ச்சர்ஸ்ல. ஆர்டிஎக்ஸ்ல வந்து நம்ம சைட் டிசைனை பார்க்கும்போது இதுல நமக்கு ரொம்ப அட்ராக்டிவான விஷயமே இந்த எக்ஸாஸ்ட் தான். டியூயல் கேன் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியாங்க. ஸ்டார்ட் இதுல என்ன இருக்கு? எக்ஸாஸ்ட்டை பத்தி பேசலாம், சவுண்டு தான் பேசணும். என்ன ப்ரோ இது? 5000 RPM. அவ்வளோதான். ஓகே
கிளட்சை பிடிச்சாதான் பைக்கே ஸ்டார்ட் ஆகும். சேஃப்டி 5000. எப்படி நாயங்க இருக்கு இது? அது இன்னிசையா இருக்கு. இன்னும் மெல்லடியா? மெல்லடியா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். இப்போ லாங் டிரைவ்லாம் போகிறோம், நம்ம வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணுறோம்னா ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு இன்ஜின் எக்ஸாஸ்ட் நாய்ஸ் வந்து இரிட்டேட் ஆகிடக்கூடாது. அப்படின்றப்போ ஒரு அட்வென்ச்சர் டூரருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, மெல்லடியா இருக்காது. ஒரு அட்வென்ச்சர் டூரருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாஸ்ட் நோட் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயமே இந்த பைக்ல வந்து பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவா? ஆமா, உங்ககிட்ட இருக்க வந்து குயிக்கா ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ட்ரெடிஷனல் பைக் ப்ரோ. பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது, ரைடருக்கு தேவையான ஃபீச்சர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்குது, ட்ரிப் நேவிகேட்டர் கிடைக்குது. நம்ம ரைட் போகும்போது எவ்வளவு தூரம் எங்கேயா போறோம்னா ட்ரிப் நேவிகேட் பண்ணுவோம் நம்மள. ஓகே, டர்ன் பை டர்ன் சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். உங்களுக்கு வந்து மேப்லாம் வருது, நீங்க கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கீங்க வச்சு. ஆனால் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ரிப் மீட்டர்ஸ் அண்ட் ஃபியூல், அந்த ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி பேசிக்கான ரீட் அவுட்ஸ். உங்க எல்லா பேசிக்காத விட அட்வான்ஸ் ரீட் அவுட்ஸும் வந்து நம்ம வந்து பார்க்க வந்து யூஐ வந்து அழகா இருக்கும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ். சரி, குயிக் ஷிஃப்டர்ஸ் இல்ல போங்க. சரி வாங்க அப்படியே பின்னாடி போவோம். பின்னாடி போறதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே இங்க வாங்களேன். இந்த சேடலோட ஹைட்டை பாருங்க, எவ்வளவு ஹைட்டு. இங்க பாருங்க, சீட்டை பார்க்கும் போதே ஈஸியா வந்து ஒரு கப்பல் வந்து ஒரு ரைட் போகணும்னு ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா போவாங்க. நம்மது நல்லா ஃபிளாட்டா இருக்கு. ஃபிளாட்டா தான் இருக்கு. கீழே பாருங்க ப்ரோ, சேடுக்கு கீழே குனிஞ்சு பாருங்க. டயருக்கும் சேடலுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு ப்ரோ. அட்வென்ச்சர் பைக்னா ஹைட்டா தான் ப்ரோ இருக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? பார்க்கும் போது ஹைட்டா இருக்கலாம், இருக்கும் ஹைட்டா தான் இருக்கும். இதுவும் அட்வென்ச்சர் பைக். இது நல்லா, இது ஒரு இன்டர்நேஷனல் பைக், அதனால வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு பைக். எல்லாம் அந்த படம்லாம் அந்த சைடு இருக்கட்டும், வாங்க பிராக்டிக்கலா இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றவங்க. சேடல் பேக் இருக்கா? 2 சைடு சேடல் பேக் போட்டுக்கலாம், ஒரு டாப் பாக்ஸ் மாட்டிக்கலாம். நம்ம இதுலயும் டாப் பாக்ஸ் மாட்டிக்கலாம். கேக்குறேன், இங்க இதுலயும் டாப் பாக்ஸ் மாட்டலாம், அதுலயும் டாப் பாக்ஸ் மாட்டலாம். சரி, பெரிய பாக்ஸ் மாட்டிக்கலாம். பெரிய பாக்ஸ் மாட்டிக்கலாம். சரி, பெரிய பாக்ஸ் மாட்டிக்கலாம். எப்படி ஏறுறது? இப்படி தட்டாதா ப்ரோ? அட்வென்ச்சர் பைக்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஓகே, இங்க வந்து டாப் பாக்ஸ் வச்சுக்கலாம். பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து போகலாம். ஃபிளாட்டான சீட், குஷனபிளான சீட், சேடல் லெவல் லோ. ஸோ அதனால லாங் டிரைவ்ஸ் நீங்கள் கப்பலாக போகிறீங்க இல்லை பில்லியனோட போகிறீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ரைட் பண்ண முடியும். ஹைவே க்ரூசிங் பண்ணுறீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் தான் நீங்கள் போகணும். அதை தான் வாங்க. நீங்கள் ஏன் பின்னாடி வர மாட்டீங்க? வாங்க. எத்தனை செக்ஷன் டயர் கொடுத்துருக்கீங்க? 130 செக்ஷன், 150, 300 சிசி. டாப் எண்ட் அப்போ டாப் எண்டுக்கு அந்த செக்ஷன் கொடுத்தா சொல்கிறேன். 300 சிசி பைக் கொடுத்துருக்கீங்க. இது இத்தனைக்கு இதை விட அது சிசி அதிகம், 30 சிசி. கேப்பபிலிட்டி அதை அடுத்து பேசுவோம். நம்ம உங்க கேப்பபிலிட்டிக்கு அந்த 150 செக்ஷன் தேவைப்படுது. செக்ஷன்றப்போ ஹைவே ஹேண்ட்லிங்ன்றது வந்து இப்போ டூரிங்லாம் போறோம், லாங் டிரைவ்ஸ்லாம் அட்வென்ச்சரிங் பண்றோம்னா ஹேண்ட்லிங் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா டயர் வந்து மேட்டர், ஹேண்ட்லிங். உங்க இதுல பெர்ஃபார்மன்ஸ் மேப் அது. சரி வாங்க, அதுதான் லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். அடுத்து வருவோம் வாங்க. அடுத்து வந்து பைக்ஸோட ஹார்ட்டுக்கு நம்ம வரணும். சரிங்க சரி, நல்லா சரிங்க. இதுக்கப்புறம் நீங்க சிரிக்க முடியாது. எப்படி இந்த பைக் கம்பேரிசன்ல சொல்றேன். நான் சொல்றேன், 300 சிசி லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நீங்க 330 சிசி லிக்விட் கூலிங் சிஸ்டம். 30 சிசி அதிகம். பவர் வந்து 36 PS பவர், 28 நியூட்டன் மீட்டர் டார்க். நீங்க 30 ஹார்ஸ் பவர், 29 நியூட்டன் மீட்டர் டார்க். டார்க் உங்களோட அதிகம் தான். டார்க் என்ன ஒரு 1.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து. நல்லா சரிங்க, சிரிக்கிறேன். ஓகே இருங்க. அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு டார்க் தான் முக்கியம். ஹார்ஸ் பவர் முக்கியம் தான், பட் டார்க் ரொம்ப முக்கியம். ஓகே, கரெக்டா? ரொம்பலாம் பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். நான் வந்து உங்களோட 10 Nm டார்க் அதிகம்னு சொல்லல, ஸ்லைட்டான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு டார்க்ல. ஓகே, ஆனா நீங்க வந்து டாப் எண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றீங்க, லோ எண்ட் தான் மேட்ரு ஆஃப் ரோட் பண்றதுக்கு. நீங்க தான் ஆஃப் ரோட பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க இந்த கம்பேரிசன்லயே வந்திருக்க கூடாது. நாங்க ஆஃப் ரோடரும் பண்ணுவோம். சரி, ஆஃப் ரோட் பண்றதுக்கு டார்க் முக்கியம், லோ எண்ட் டார்க் ரொம்ப முக்கியம். லோ எண்ட் டார்க் வெல் கேலிபிரேட்டட். இப்போ இந்த அப்டேட்ல இதுக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது, இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தவே பேசக்கூடாது. பாஸ்ட். ஸோ இப்போ லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கு. மிட் ரேஞ்ச் பவர் அப்படியே அப்படி இருக்கும், எப்படி இருக்கும். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டியூன். இதுக்கு முன்னாடி இந்த பைக்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் எதுக்கு அட்வென்ச்சர்னு சொல்றீங்க? அதை நாங்க டியூன் பண்ணி அட்வென்ச்சர் பைக்கா கொண்டு வந்திருக்கோம். அப்படின்றப்போ மேப் வந்து ஸ்போர்ட்ஸ் மேப்பா இருக்கும். இப்போ நீங்க ஹைவேஸ்ல எல்லாம் போறீங்க, அட்வென்ச்சர் இல்ல. நம்ம ஹைவேஸ்ல எல்லாம் போறோம் அப்படின்னா கட் பண்ணி போறோம்னா இது ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்கா தான் இருக்கும். சரி, பெர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ஸ், அக்ரெசிவ் இருக்கட்டும்.
வைப்ரேஷன் வந்து சரிங்க நல்லா சிரிச்சிங்க. இது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 120ல சாலிட் க்ரூசிங் பண்ண முடியும், ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கும். 130 செக்ஷன் டயர்ஸ்னாலும் எந்த இடத்துலயும் உங்களுக்கு மிஸ்கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. இது வந்து நான் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 187 கிலோகிராம் வெயிட், அந்த வெயிட் பக்காவா பேலன்ஸ் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடிங் போஸ்டர் லைக் சீட் ஹைட், ஹேண்டில் பார் பொசிஷன், ரைட் போஸ்டர், இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் உட்காந்து காட்டுவோம் நம்ம அடுத்து. வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்த்து வரும்போது 120 க்ரூசிங்ல அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா ரிலாக்ஸ்டா க்ரூஸ் பண்ணலாம். அதுதாங்க ஒரு டூரரு. இந்த பைக்ல நான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் இந்த பைக்கை நான் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு 100 டச் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து அந்த தலை வரைக்கும் ஏறுது, ஏறுதுங்க அப்படின்ற மாதிரி. ஹெல்மெட் போட்டு தலைக்கு ஏறி இருக்குன்னா எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூசர் ரிவ்யூ பண்ணியிருப்போம் நெல் கவனி செல்லில். அதுலயுமே வந்து யூசர் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாக்கலைன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வைப்ரேஷன் நம்ம யாரும் வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து வேற மாதிரி அதுதான் இருந்திருக்கும். இப்போ என்னன்னா நீங்க ஒரு 80-90ல க்ரூஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் டசன்ட் மேட்டர். இப்போ 300 சிசியை வாங்கி 80-90 நான் 150ல 80-90 க்ரூஸ் பண்ணிடுவேனே. இல்ல ப்ரோ, நம்ம வேகமா போய் என்ன சாதிக்க போறோம் வாழ்க்கையில? இல்ல புரியல எனக்கு. இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அன்னியன் மாதிரி பேசினாரு, இப்ப அம்பி மாதிரி பேசுறாரு. என்னங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி. என்னங்க இது? அதாவது வந்து அதுதான் சரி. இது நான் ஒத்துக்கிறேன். அடுத்த டாபிக் போவோம் வாங்க. ஹைவேல போய் அப்படியே ஆஃப் ரோட் போவேன்னீங்களே, டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? டேங்க் வந்து 12 லிட்டர். 12 லிட்டரு 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. 12 பெருசா 15 பெருசா? 15 தான் பெருசு. காட்டுக்குள்ள ஓடுறதுக்கு 15 லிட்டர் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்ளிகேஷன் இப்படி மேட்ச் பண்ணும், பிராக்டிக்கலா மேட்ச் பண்ணும். டேங்க்ல மட்டும் லீட் பண்ணிட்டாங்க. இதை வச்சு நீங்க பேசாதீங்க, மற்ற விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் சரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன 200 mm கொடுத்துருக்கோம். 220 mm. இதுதான் பர்பஸ் ஆஃப் த கேட்டகரி. இதுதான் கரெக்டா? ஏறுங்க அந்த பைக்ல போத. இது என்ன இருக்கு சப்ப எப்படி எப்படி அப்படியே சப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் அப்படின்னு ஏறாரு. சரி, நல்லாவே தெரியுது. டைட்டா இருக்கு ப்ரோ. சரி, இல்லனாலும் சரி ஓகே. நான் பர்சனலா BMW G310 GS யூஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அந்த விஷயம் தெரியும் நல்லாவே. நான்லாம் இப்படிதான் ஏறுவேன், எப்ப ஏறினாலும் ஏறுவேன். ஏன்னா அந்த கேரியர் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே காலில் டங்குன்னு தட்டும். அப்படியே பைக் ஓட்டுறதா வீட்டுல போய் உட்கார்றதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஏறுங்க. அட்வென்ச்சர் பைக்ஸ் வாங்குறோம்னா இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் போகணும். சரி வாங்க, இப்போ அடுத்து நம்ம ப்ரோச்சருக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 173 சென்டிமீட்டர் ஹைட் காலே ஓடலைங்க. என்னோட 2 டோவுமே வந்து கால் கீழே டச் ஆகாது. ஏன்னா சீட் 835 இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி. 180ன்றனால வண்டி வந்து எனக்கு ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. அப்படி முன்னாடி இப்படி ஈஸியாக போயிட்டு அப்படியே ஈஸியாக பின்னாடி வந்துடலாம். அதை வேணா அக்செப்ட் போய்க்கலாம். அதே மாதிரி ரைடிங் ட்ரையாங்கிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர் இருக்குது. இப்போ லாங் டிரைவ்ஸ்லாம் போகிறோம்னா நமக்கு முதுகுவலிலாம் பெருசாக வராது. வந்துச்சுன்னா அது அட்வென்ச்சரே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். அதனால வந்து நல்லா இருக்குது. ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷனில் இருக்கிறனால ரோட் ப்ரெசன்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படியே ஒரு குதிரை மேலே வார்த்தை எதிர்பார்த்தேன். வேற என்ன வேணும்? வண்டி பெருசாக இருக்குது, கலர் வேற அந்த கலர்ல இருக்கு, ஒரு குதிரை கலர்ல ஆர்சர் ஒட்டிருக்கீங்க. ஆமா, அதை நம்ம சிம்பாலிக்கா பிராண்ட் குதிரை அப்படின்றத காட்டுறோம். நெக்ஸ்ட் வேற என்ன வேணும்? எனக்கு வந்து நான் கொடுக்குற 2.5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு மோர் தேன் இனஃப்ன்றதே சொல்லலாம். மோர் தேன் இனஃப் சொல்லலாம். இப்போ நான் சொல்றேன், இந்த பைக்ல நீங்க எஃபோர்ட்டே போட வேண்டியதில்லை, ஈஸியா அப்படி ஏறலாம். ஏதாவது எஃபோர்ட் போட்டோம்னா, பட் ஆனால் நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போடணும். இந்த எஃபோர்ட் போடணும். ஏன்னா இது கொஞ்சம் இந்த ஃப்ரண்டல் வெயிட் நீங்க ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. 187 கிலோகிராம் போது அந்த வெயிட் இருக்க தான் செய்யும். பட் ஹேண்டில் பார் வந்து நல்லா அப்ரைட்டா இருக்கு. குதிரை தான், இந்த குதிரை ஃபீலிங் இருக்கு. எனக்கு அந்த கமாண்டிங் தெரியல. ரோட் பிரசன்ஸ்லாம் உங்களுக்கு பெருசா கமாண்டிங் முக்கியம் கிடையாது, பர்பஸ் தான் இங்க முக்கியம். பர்பஸ் ப்ராக்டிகாலிட்டி தான் முக்கியம். நம்ம ஊர் அதுக்கான ஊர் கிடையாது. என்ன 2.5 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு ப்ராக்டிகலா இருக்க கூடாது பைக்கு? நம்ம ரோட்ல 2 லட்சம் ரூபா கொடுத்தா பிரசன்ஸ் தான் இருக்கும். இதான் சார் நம்ம மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி. சீட் கம்ஃபர்ட் ஆப்வியஸ்லி நல்லா இருக்கு, குஷனபிளா இருக்கு. உங்க இதுல எப்படி இருக்கு? நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ரெக்ஸினே ஒரு மாதிரி பார்த்தாலே ரஃபா இருக்க மாதிரி தெரியுது. வேணா ஜெல் சீட்டு போட்டுக்கங்க போங்க. 2.5 லட்ச ரூபாயோட வேல்யூ ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது எப்படி வேல்யூ ஃபார் மணியா இருக்கும்? 2.5 லட்ச ரூபா பேக்கேஜ்ல எனக்கு இது கிடைக்குது இல்ல, கம்ஃபர்ட் பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ்டு சீட் ஹைட்டு. ஸோ அதனால என்னால் 2 லெக்கையும் ஈஸியாக கீழே பிளேஸ் பண்ண முடியுது. இதுதான் ஒரு அல்டிமேட்டான விஷயம். பேலன்சிங், அந்த ஒரு கண்ட்ரோல் லெவல் கிடைக்கும். நல்லா அப்ரைட்டாக இருக்குது ஹேண்டில் பார். நீங்கள் பாருங்கள், ரைடர் ட்ரையாங்கில் ஒரு குதிரை ஃபீல் தான். பட் வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகம். அதை தவிர அந்த பைக்கில் வந்து அந்த லாங் க்ரூஸ், அந்த 110-110 க்ரூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் த லாங் ஸ்டோக் இன்ஜின். ஓகே, வைப்ரேஷனும் ரொம்ப நோட் பண்ண மாட்டீங்க. இதே என்னோட பாயிண்ட். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் வேணும், நல்லா பார்க்க பெரிய பைக் மாதிரி இருக்கணும், ஃபாரின் பைக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மாடர்ன் டெக் ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து டிவிஎஸ் நினைச்சாலும் வாங்க முடியாது. ஆர்டிஎக்ஸோட 300 தான் வந்து வாங்க முடியாதுல்ல. ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு ஜஸ்டிஃபை பண்றது இந்த பைக் தான். எத்தனை மாசத்துல டெலிவரி கொடுப்பாங்க? டெலிவரி ப்ரோ, அதாவது ஒரு பைக் வந்து சூப்பர் ரோல்ஸ் ஹிட்டான ராய்ஸ் பைக். கதை சொல்லுவாரு. இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் உருவாக 1 வருஷம் ஆகும். அதுதான் சொல்லுங்க. இது தரமான பைக்கு, வெயிட் பண்றது தப்பு இல்லை சரிங்களா. அதாவது வந்து அந்த யூனிக் தான். அந்த என்ன சொல்றது, இவன்ட்ட மேட்ரு இருக்குது ப்ரோ. நான் வெயிட் பண்ணி வாங்குவேன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல பாருங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க யாராவது புக் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நல்ல பைக் தான். இங்கே வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து பேலன்ஸ் பண்றாரு. சரி, ஓகே. நல்ல பைக் தான் புக். சர்வீஸ் சென்டர், சர்வீஸ் சென்டர் அது கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல சர்வீஸ் சென்டர்லயும் இந்த பைக் சர்வீஸ் பண்ணுவாங்களான்றது தெரியாது. நீங்க இப்ப அதே கேள்வி இங்க கேளுங்க. இது சர்வீஸ் சென்டர் இருக்குதானே முதல்ல இந்த கேள்வி தான் வெயிட் பண்ணேன். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப்ஸ் வந்து 2026க்குள்ள 200+ சர்வீஸ் நெட்வொர்க், அதாவது அந்த சேல்ஸ் பாயிண்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து பண்ண போறோம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பேசுங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சு. ஸோ இப்போ நீங்க மேக்ஸிமம் சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸ்லேயே வந்து இந்த எஸ்டி பிராண்டை பார்க்க முடியாது. அதனால சர்வீஸ் உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப்ஸ் வந்து இந்த பிராண்டை டேக் ஓவர் பண்ணி பழைய எஸ்டி அட்வென்ச்சருக்கும் புது எஸ்டி அட்வென்ச்சருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பைக்கோட இம்ப்ரூவ்மெண்ட், அந்த R&D இதெல்லாமே பார்க்கும்போது இந்த பைக் வந்து லிட்டரலாக நான் பழைய மாடலை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். புது மாடலை ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ், ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது. அதான் நான் சொல்றேன். ரீசென்ட்லி டிவிஎஸ் பைக்ஸோட லைனப்பை பாத்தீங்களா, தரமான லைனப். நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக், அட்வென்ச்சர் பைக் தேடுறீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் வந்து ஒரு தரமான பைக்னு சொல்லலாம். சரி, எதனால வேல்யூ ஃபார் மணி? ஏன் 2 லட்சம் ரூபானா பைக்கே வெறும் 2 லட்சம் ரூபா தான் ப்ரோ. 2 லட்சம் கொடுத்தா தான் பைக் கிடைக்கும். ஆமா, அது ஓகே, அது தெரியுது எல்லாருக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்க வந்து டிஎஃப்டி கொடுக்குறோம், க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறோம், ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறோம், ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுக்குறோம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறோம். இன்ஜினுமே வந்து லோ எண்டு மிட் எண்ட்லலாம் பர்ஃபார்ம் பண்ணுது, டாப் எண்ட்ல சூப்பரா பண்ணுது. வேற என்ன வேணும்? நீங்க அட்வென்ச்சர் அப்படின்னு கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜின், ஸ்போர்ட்ஸ் மேப்ல கொண்டு வந்துட்டீங்க. சரி, ஏன் இந்த பைக் வேல்யூ ஃபார் மணி இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டியூப் டயர்ஸ் கொடுக்குறீங்க, டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் இந்த இடத்துல வந்து நான் முட்டு கொடுக்க கூடாது சொல்லி இது டெலஸ்கோபிக் தான் இந்த பைக்ல கொடுக்கணும். ஏன்னா வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ்ல டெலஸ்கோபிக் தான் வந்து நல்ல சஸ்பென்ஷன். சரி, அதான் டிஎஃப்டி இல்ல, உங்களுக்கு எல்சிடி தான் கொடுக்குறீங்க. ஃபீச்சர்ஸ்க்குள்ள தான் வரீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு எங்க ஒரு டிஎஃப்டி கூட இல்லன்னா இப்படி 250 அட்வென்ச்சர் கேடிஎம்லயே கொடுக்குறான். நீங்க என்னங்க கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க தான் செய்வாங்க அவங்க. நீங்க நெக்ஸ்ட் போங்க, சொல்றேன். கேடிஎம் அட்வென்ச்சரோட கம்பேர் பண்றேன், சொல்லுங்க. சரி, அப்புறம் வந்து பைக்கோட பிரசன்ஸ் வந்து இது பெருசா இருக்கு, அது ஸ்கெல்டன் லுக்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. வேற பெருசா வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு அது ஏன் வேல்யூ ஃபார் மணி, 2 லட்சம் ரூபாய்க்கு ஏன் இது வேல்யூ ஃபார் மணி இல்ல அப்படின்றத பத்தி ப்ரோ சொன்னாரு. இப்ப ஆர்டிஎக்ஸ் யார் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், எஸ்டி அட்வென்ச்சர் யார் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்ன்றதுதான் முக்கியமே. அதுக்கு தான் இந்த கம்பேரிசன் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ ரெப்ரசென்ட் பண்ண ஆர்டிஎக்ஸ் 300 யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும், 300 சிசியா இருக்கணும். என்னால 2.5 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பார்க்க பெரிய பைக் மாதிரி இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரியே இருக்கணும், டூரிங் பண்ணணும், ஃபாரின் பைக் மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு அந்த பைக். இப்போ நீங்க ஆஃப் ரோடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள நீங்க அந்த பைக்கை சூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் கோர் பண்ண முடியாது. ஹார்ட் கோர் பண்றதுக்கு நீட் சம் குவாலிட்டிஸ். அட்வென்ச்சர் டூரர், இது அட்வென்ச்சர் ஆஃப் ரோடர் டூரராகவும் வச்சுக்கலாம். ஸோ அதனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு யூனிக்கான பைக்கு 300 சிசியில் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் அது வரை வெயிட் பண்ணவும் நான் ரெடி அப்படின்னா ஆர்டிஎக்ஸ் இஸ் ஃபார் யூ, பெஸ்ட் சாய்ஸ். எஸ்டி வந்தோன்னா, எஸ்டியை நான் வந்து தூக்கி பேசுறதுக்காண்டி நீங்க வரல, ஆர்டிஎக்ஸை கம்மியாக பேசுறதுக்காண்டி நான் வரல. 2 பைக்கும் ஹேரியாக்கு சூட்டபிளாக இருக்குன்றதை எங்களோட ஸ்டைலில் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது சண்டை போடுற மாதிரி இருந்திருக்காது, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொஞ்சமாக ஃபன்னாக பண்ணியிருக்கோம். பட் சண்டை போடல. ஓகே, அப்போ வந்து இந்த பைக் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்? ஒரு ஆஃப் ரோட் லவ்வர், நீங்கள் டூரிங்கும் பண்ணுவேன், ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். என்னால் வந்து அந்த பைக்கை வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல் இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக். ஏன்னா அது காரணம் அந்த சீட் ஹைட், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், ஆனால் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்கு ஃபுட் பெக்ஸ், ஆனால் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டோக் இன்ஜின், அது வந்து 120 க்ரூஸ் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி ஜென்டலாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னது வீடியோவில். சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பேசலாம். 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடர் கம் டூரர் பார்க்குறீங்கன்னா இந்த பைக் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் 300 சிசியில். அதுவும் இந்த 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டை பார்க்குறவங்க தான் இந்த ஆப்ஷன்ஸ் போக முடியும். ஆனால் ஆர்டிஎக்ஸ் வந்து இதை விட கம்மி, 2,25,000 உங்களுக்கு பேஸ் மாடல் கிடைக்குது, அதுலேயே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர் வந்துடும். அதனால தி அஃபோர்டபுளாக பார்க்குறீங்கன்னா ஆர்டிஎக்ஸ், இல்லை எனக்கு கோர் வேல்யூஸ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்டி அட்வென்ச்சர். இந்த கம்பாரிசன்லாம் நம்ம முக்கியமான விஷயம் பேசணும்னா இந்த 2 பைக்கோட சர்வீஸ் காஸ்ட் தான். ஸோ இந்த 2 பைக்குமே என்ட்ரி லெவல் அட்வென்ச்சராக இருந்தாலுமே இதோட 2ஓட
மெயின்டெனன்ஸுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்டிஎக்ஸ் யூசர் ரிவ்யூ கேட்டப்பவும் அவரும் அரௌண்ட் 5000 வரைக்கும் எனக்கு செலவாகுது சர்வீஸ் அப்படின்னாங்க. எஸ்டியும் அப்படி தான், நமக்கு வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியராக தான் இருக்கும். அண்டு 2 பைக்ஸ்லையுமே வந்து சர்வீஸ் நெட்ஒர்க்குன்றது கொஞ்சம் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆர்டிஎக்ஸும் வந்து நீங்கள் எல்லா டிவிஸ்லையும் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட முடியாது. அதே மாதிரி எஸ்டியும் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குதான்றதை நீங்கள் பார்த்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, கியர்ஸ் என்ஷோர் பண்ணிக்கோங்க, டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பை.